ஹசரத் இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாளை, அதாவது முஹர்ரம் 10 அது நடைபெற்றது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்ச்சி இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் குறிப்பாக இன்றைய காலத்திலே வாழுகிற இளைஞர் பெருமக்கள், பாடசாலை மாணவர்கள், ஏன் பெரியவர்களுக்கு கூட இஸ்லாமிய வரலாறுகள் என்பது அவர்கள் அறிந்திருப்பது மிக குறைவாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இமாம் ஹுசைன் என்பவர் யார், அவர்களுக்கு நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சி என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சுருக்கமான முறையிலே சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மிக அன்புக்குரிய சிறப்புக்குரிய பேர குழந்தையாகும். ஹசரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஹசரத் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மகனாக பிள்ளையாக பிறந்தவர்கள்தான் ஹசரத் இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் மதீனாவிலே ஹிஜ்ரி 4வது வருடத்திலே பிறக்கிறார்கள். இமாம் ஹுசைன் அவர்கள் ஹிஜ்ரி 4வது வருடம் ஷாபான் மாதம் 3வது திகதியிலே அவர்கள் பிறக்கிறார்கள். சரியாக கிபி 626 ஜனவரி மாதம் 10ஆம் திகதி என்று குறிப்பிடப்படுகிறது. இவ்விதமாக மதீனமா நகரிலே பிறந்த அவர்கள், அதே போன்று அவர்களுடைய சகோதரராக இருந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அவர்களுடைய சகோதரர் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 2 பேருமே இஸ்லாமிய வரலாற்றிலே குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தைகளுடைய வரிசையிலே இவர்கள்தான் பிரபலமாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் பேர் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பேசப்படுகிறார்கள். இவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை விளங்க வேண்டும். அவர்களுடைய அஹ்லு பைத்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தினர்கள் மீது நாங்கள் அன்பு வைக்க வேண்டும். அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை குறிப்பாக நமது இளைஞர் பெருமக்களும் நம்முடைய மாணவ செல்வங்களும் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் குறிப்பிடுகிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹசன் அவர்களும் மதீனமா நகரத்திலே வாழுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கண்ணியமாக சிறப்பாக அந்த குழந்தைகளை கொண்டாடினார்கள். அதாவது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த பொழுது ஹசன் அவர்கள் மூத்தவர்கள், இளையவராக ஹுசைன் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படியாக நானா தம்பியாக, அண்ணன் தம்பியாக 2 பேருமே மிக அழகான முறையிலே அழகான குழந்தைகள், செல்வங்களாக அவர்கள் மதீனமா நகரத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிற காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஹசரத் இமாம் ஹுசைன் அவர்களுக்கு பேர் வைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பேரை வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹர்பு என்று பேர் வைத்தார்கள். ஹர்பு என்று வைக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்டவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹர்பு என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், அவர் ஹுசைன் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஹர்ப் என்று சொன்னால் யுத்தம் என்பது பொருள். அவர்களுடைய காலத்திலே பெரும்பாலும் வீரத்துக்கு உரிய நெருக்கமான பெயர்களைத்தான் அவர்கள் வைப்பார்கள். ஹர்ப் என்றால் யுத்தம், வீரம் என்ற அடிப்படையிலே கருத்து இருப்பதனால் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே இவர்களுக்கு இவ்விதம் பேர் வைத்தார்கள். அவ்விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வைத்து ஹுசைன் என்ற அழகியவர், சிறந்தவர் என்ற பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். பேர் வைத்தது மட்டுமல்ல, இந்த குழந்தை பிறந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஃபாத்திமா நாயகி தூக்கி கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் வந்தவுடனே 2 கரத்திலும் அவர்கள் வாங்கியவர்களாக அந்த பிள்ளைக்கு அவர்கள் பேரித்தம்பழத்தை தனது வாயிலேயே மென்று அவர்கள் அந்த குழந்தைக்கு பேரித்தம்பழத்தை அவர்கள் ஊட்டினார்கள். அதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தைகளுக்காக வேண்டிய அக்கீகா கொடுத்தார்கள். இவ்விதம் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, அந்த குழந்தைக்கு நல்ல பெயர் வைக்க வேண்டும், அக்கீகா கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகளை அறுத்து கொடுப்பது, பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆட்டை அறுத்து கொடுப்பது. அதே நேரத்திலே அந்த குழந்தைக்கு நல்லடியார்கள், தக்வா உள்ளவர்கள்,
உலமாக்கள் இப்படிப்பட்டவர்களிடத்திலே எடுத்து சென்று பரக்கத்திற்காக வேண்டி அவர்களிடத்திலே துஆ செய்யும்படியும் வேண்டிக் கொள்வது ஒரு சுன்னத்தான முறையாக இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்காக வேண்டி துஆ செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு துஆ செய்யப்படுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அதே போல அதற்கு முன்னால் குர்ஆனுடைய ஆயத்துகளிலே வருகிற பொழுது அன்னை மரியம் அவர்கள் பிறந்த பொழுது, ஈசா நபி அவர்கள் பிறந்த பொழுது அங்கெல்லாம் துஆ செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி குர்ஆனிலே வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் அழகான முறையிலே நடத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த விஷயத்திலும் கூட சில குளறுபடிகள் சொல்லப்படுகின்றன. பிள்ளை பிறந்தவுடன் அதான் சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்று சிலர்கள் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக பேசுகிறார்கள். இப்படியான நம்முடைய வாழ்க்கையிலே வரலாற்றிலே காலங்காலமாக செய்து வரக்கூடிய சில விடயங்களில் சந்தேகங்களை உருவாக்கி சில குழப்பவாதிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமான குழப்பங்களிலே நீங்கள் மாற்றிக்கொள்ளக் கூடாது. உங்களது உலமாக்கள் எந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறார்களோ அவற்றை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிறேன். இப்படியாக அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையையும் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். அவ்விதம் செய்து முடித்ததற்கு பின்னால் அந்த குழந்தை மீது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கிழமையாக குழந்தை வளர்ந்து வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகள் மீது ரொம்ப அன்பு வைத்தவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலே எங்காவது சென்று விட்டு வந்தால் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். வந்ததற்கு பின்னால் அங்கே அவர்கள் வீட்டுக்கு சொல்லி அனுப்புவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்திலே தான் அன்னை ஆயிஷா அவர்கள் இருந்த வீடு ரசூலுல்லாவுடைய கபராக இருக்கிறது. அந்த கபருக்கு கொஞ்சம் பின்னால் தான் ஃபாத்திமா நாயகியுடைய ஊடும் அந்த காலத்திலே இருந்தது. இப்போது ரசூலுல்லா வந்து விட்டார்கள் என்றால் பிள்ளைகள் ஓடி வருவார்கள். 2 பிள்ளைகளும் ஓடி வருகிற பொழுது அந்த குழந்தைகளை அவர்கள் 2 கரத்திலையும் தூக்கி கொள்வார்கள். அவ்விதம் தூக்கி அந்த குழந்தைகளுக்கு முத்தமிடுவார்கள். இவ்விதமாக ஒரு முறை அந்த குழந்தைகளுக்கு முத்தமிட்ட பொழுது அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அங்கே இருந்தார். அவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருந்து விட்டு கேட்டார், அதாவது குழந்தைகளுக்கு நீங்களும் முத்தம் கொடுக்கிறீர்களா என்று. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது சில மக்களுடைய உள்ளத்திலே இரக்கத்தை எடுத்து விட்டதற்கு நான் என்ன செய்ய முடியும்? இவர்களை சாடை மாடையாக சொல்கிறார்கள். குழந்தைகள் என்றால் அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், பாசம் காட்ட வேண்டும். அதுவும் தன்னுடைய பிள்ளை, தனது குடும்பத்து பிள்ளை என்றால் இன்னும் கூடுதலாக காட்ட வேண்டும். பொதுவாக எந்த பிள்ளையாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், முஸ்லீம் அல்லாத பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தை மீது அன்பு காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். பசித்த தேவை இருந்தால் உணவளியுங்கள், ஆடைகள் தேவை இருந்தால் அதை கொடுங்கள், மருந்துகள் தேவையாக இருந்தால் எடுத்து கொடுங்கள். அவ்விதமாக அந்த குழந்தை மீது அன்பு காட்டுவது இஸ்லாம் சொல்லித் தருகிற ஒரு அழகிய பண்பாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலே எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் ஒருவரையுமே தூக்குவது இல்லை, நான் ஒருவரையுமே முத்தமிடுவதில்லை என்று சொன்ன பொழுதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களது உள்ளத்திலே அல்லாஹ் இரக்கத்தை எடுத்து விட்டதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று. அந்த அளவுக்கு பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். அது மார்க்கத்தின் நின்றும் உள்ளது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாக செல்ல பிள்ளையாக, அருமை பிள்ளையாக இந்த குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்ற நேரத்திலே ரசூலுல்லா தொழுது கொண்டிருப்பார்கள். பிள்ளைகள் அங்கும் இங்குமாக அவர்களை சுத்தி கொண்டிருப்பார்கள். சில நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போய்விட்டால் அங்கே அந்த சுஜூதிலே ரசூலுல்லா இருக்கிற பொழுது இவர்கள் முதுகிலே தொங்கி கழுத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். அந்த பிள்ளைகள் கொஞ்சம் விலகுகின்ற வரைக்கும் ரசூலுல்லா சுஜூதிலே இருப்பார்கள். இப்படியெல்லாம் அன்பு காட்டி இரக்கம் காட்டி வளர்த்து கொண்டு பிள்ளை வருகிறார்கள். ஹிஜ்ரி 4 பிறந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் பாசத்துடனும் அடைந்து கொண்டு காலங்களை கழிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டு பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 வஃபாத்தாகிறார். 11 ரசூலுல்லா வஃபாத்தாகிற பொழுது இமாம் ஹுசைனுக்கு 6 வயது. ரசூலுல்லா மௌத்தாகி வஃபாத்தாகி சுமார் ஒரு 6 மாதம் கழிந்து அன்னை ஃபாத்திமா மௌத்தாகிறார்கள்.
ஆக மொத்தத்திலே ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளே, குறிப்பிட்ட அந்த ஒரு வருடத்துக்குள்ளே தனக்கு இருந்த மிகப்பெரிய 2 தூண்களையும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹசன் அவர்களும் இழந்து விடுகிறார்கள். இதுதான் அவர்களுடைய அந்த பொற்காலம், மிகச் சிறப்பான காலம். அதன் பின்னால் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அந்த 4 ஹலீஃபாக்களும் அவர்கள் ஆட்சி செய்கிற காலத்திலே இமாம் ஹசன் ஹுசைன் அவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அந்த 4 ஹலீஃபாக்களுடனும் மிக ஒற்றுமையாக இருந்தார்கள், மிக கண்ணியப்படுத்தினார்கள், மரியாதை செய்தார்கள். எந்த விஷயங்களாக இருந்தாலும் தீனுடைய விஷயங்கள், தேவைகள் வருகிற பொழுது இவர்களும் முன்னுக்கு நின்று அங்கே பயணித்ததை அங்கே நாங்கள் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பணிவும் அடக்கமும் அன்பும், மூத்த மனிதர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிற அந்த தன்மையும், அறிஞர் பெருமக்களை மதிக்கின்ற தன்மையும், அப்படியான நல்ல அகலாக்குகளிலே இமாம் ஹசன் ஹுசைன் அவர்கள் வளர்ந்து வருகிறார். இதுவெல்லாம் நாம் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இப்படித்தான் நாம் வளர வேண்டும். குறிப்பாக இன்றைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் ஒழுக்கத்தை பார்க்க முடியவில்லை. மூத்த மனிதர்கள் மீது மரியாதை காட்டுவது, உலமாக்களை கண்ணியப்படுத்துவது, அல்லது இது போன்ற வீட்டிலே இருக்கிற தாய் தகப்பன் அல்லது ஆட்சி அப்பச்சி இப்படிப்பட்ட மூத்தவர்களை மதிக்கின்ற தன்மையெல்லாம் இன்றைய சிறுவர்களிடத்திலேயும் இளைஞர்களிடத்திலேயும் இளம் பெண்களிடத்திலேயும் குறைந்து வருவதையே பார்க்க முடிகிறது. இதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுவது இல்லை. வெறுமனே அதிகமானவர்கள் போனில் நேரத்தை கழிக்கிறார்கள். போனிலே வரக்கூடிய எல்லா ஜராவைகளும், அசிங்கங்களும், மார்க்கத்திற்கு முரணானவைகளும், அதாவது கொள்கை அக்கீதாக்களை நாசப்படுத்துகிற, ஈமானை பால்படுத்துகிற விஷயங்களின் பக்கம்தான் எங்களது பிள்ளைகள் கவனம் செலுத்துகிறார்கள். இஸ்லாமிய சிந்தனை பக்கம் கவனம் செலுத்துவதற்கு இவ்விதமான வரலாற்று செய்திகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்து ஆளாகி அவர்கள் திருமணம் முடித்து ஒரு சாதாரணமாக 30 வயதையும் தாண்டி ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். இந்த நேரத்திலே தான் 4 ஹலீஃபாக்களும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அதன் பின்னால் ஹசரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். முஆவியா அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்திலேயே இமாம் ஹசன் அவர்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் ஒரு பகுதிக்கு ஹலீஃபாவாக வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பையத்து செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதன் பிரகாரம் இமாம் ஹசன் ஹுசைன் அவர்களுடைய நானா அவர்கள், ஆம் நான் அதை பொறுப்பை ஏற்கிறேன் என்று ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் பதவியிலே இருந்தார்கள். அதை ஒரு 6 மாத காலமாக அந்த ஹலீஃபாவுடைய பதவியிலே இருந்த பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், அதே நேரத்திலே அந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக வேண்டி, இஸ்லாமிய உலகம் பிரிந்துவிடக் கூடாது, இஸ்லாமிய உலகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தூர சிந்தனைக்காக வேண்டி ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா அவர்களின் மீது அவர்களுடன் மரியாதை செய்து அன்பு காட்டி, மூத்த சஹாபி என்பதனால் ரொம்ப கண்ணியப்படுத்துவார்கள். கடைசியிலே அந்த பதவியில் இருந்து விலகிவிட்டார்கள். அதன் பின்னால் ஹசரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் ஆட்சியிலே ஹலீஃபாவாக பொறுப்பிலே இருந்தார்கள். இவ்விதமாக முஆவியா அவர்கள் ஆட்சி செய்து அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் அவருடைய மகனார் யசீத் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். இவ்விதமாக அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே, அதாவது முழு பிரதேசங்களிலும் முழு அரபு நாட்டிலுமே அவர்களுடைய ஆட்சியை ஸ்தாபிப்பதற்காக வேண்டி அங்கே முயற்சிகள் செய்யப்படுகின்றன. இந்த நேரத்திலே யசீத் அவர்களுக்கு ஒரு சிலர் பையத்து செய்தார்கள், ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டார்கள், வேறு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. யசீத் அவர்கள் இன்றைய அதாவது பிரச்சனைக்குரிய இடமாக இருக்கக்கூடிய ஷாமுடைய பிரதேசம், அந்த பகுதியில் தான் இருந்தார்கள். பலஸ்தீன், ஜோர்டான் இந்த பகுதிக்குள்ளே தான் அவர்களுடைய அந்த ஆட்சியும் அங்கே இருந்தது. அந்த டமஸ்கஸிலே, சீரியாவினுடைய டமஸ்கஸிலும் அவர்கள் தன்னுடைய தலைநகராக ஆக்கியிருந்தார்கள். இவ்விதமாக காலங்கள் கடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தான் ஈராக்கிலே இருக்கக்கூடிய, கூஃபாவிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர், அதிகமானவர்கள் ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஒரு கடிதம், 2 கடிதம் அல்ல, ஆயிரக்கணக்கான கடிதங்கள் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஹுசைன் அவர்களுக்கு, நீங்கள் இங்கே வாருங்கள், உங்களது தகப்பன் ஈராக்கிலே ஆட்சி செய்தார்கள், கூஃபாவிலே இருந்தார்கள், அந்த பிரதேசத்துக்கு நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பையத்து செய்வோம், அதன் மூலமாக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு நீங்கள் நல்லது செய்ய முடியும் என்பதாக அழைப்புகளை விடுக்கிறார்கள். இவ்விதமாக அழைப்புகள் வந்த பொழுது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அவர்களுடன் இருந்தவர்களுடனும் ஆலோசனை செய்கிறார்கள்.
ஆனாலும் கூட அதிகமான சஹாபாக்களும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுமே இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுக்கு போவதற்கு விரும்பவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், யசீது அவர் ரொம்ப பவரான முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே கூஃபாவிலே இருக்கக்கூடிய ஈராக்கிலே இருக்கிற அந்த மக்களை முழுமையாக நம்ப முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய நிகழ்வுகள் இன்றைக்கு ஒன்றை சொல்லுவார்கள், நாளைக்கு ஒன்றை சொல்லுவார்கள். அதன் காரணமாக அநேக மாணவர்கள் சொன்னார்கள், நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அவ்விதம் போவதாக இருந்தால் வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட ஆண்கள் மட்டும் செல்லுங்கள், உங்களது குடும்பங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே மக்களுடைய நலனை கருதி, இஸ்லாமிய உம்மத்தினுடைய நலனை கருதி அவர்கள் கூஃபாவுக்கு செல்வதற்கு முடிவெடுத்து பயணத்தை தொடங்கி விடுகிறார்கள். மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு செல்கிறார்கள். மக்காவிலே இருந்து அவர்கள் ஈராக்கை நோக்கி பயணிக்கின்றார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, நீண்ட நெடிய வரலாறுகள், ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு செய்திகள் இருக்கின்றன. நீங்கள் இவற்றை தேடி படிக்க வேண்டும், அறிய வேண்டும், இதனுடைய விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்கு வெறுமனே அதனுடைய ரூட்டை மட்டும் நான் சொல்கிறேன். தேடிக்கொள்ள வேண்டியது உங்களது பொறுப்பு. அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாக ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இப்படிப்பட்ட ஒரு சிலர் சுமார் 100க்கு உட்பட்டவர்கள் அங்கே பயணிக்கின்றார்கள். இவ்விதமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் வருகின்ற செய்தி யசீத் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. யசீத் என்ன செய்கிறார், அவருடைய முக்கியமான ஒரு கவர்னருக்கு தகவல் அனுப்புகிறார். இமாம் ஹுசைன் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த விதமான தீங்குகளும் செய்யாமல் அவர்களை உரிய முறையிலே நீங்கள் கொண்டு வந்து எங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே பாதுகாப்பாக வையுங்கள் என்ற செய்தியைத்தான் அவர் கொடுக்கிறார். அதிகாரத்திலே இருப்பவர் அவ்விதம் செய்தியை கொடுக்கிறார். அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் சில குளறுபடிகளை செய்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலே உபைதுல்லா இப்னு ஜியாத் என்று ஒருவர் தான் கவர்னராக அந்த கூஃபா, அந்த பஸ்ரா, அந்த பகுதிகளுக்கு கவர்னராக இருக்கிறார். அவருக்கு கீழால் சில அதிகாரிகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற அந்த நேரத்திலே இவர்கள் படைகளை திரட்டி கொண்டு போனார்கள். ஆனால் யசீத் அவர்கள் சொன்னது, நீங்கள் அப்படி யுத்தம் செய்வதற்கு அல்ல, அவர்கள் வருகிறார்கள் என்றார், அவர்களை கூப்பிட்டு பாதுகாப்பாக வையுங்கள், ஊருக்குள்ளே குழப்பங்கள் வந்து விடாமல், மக்கள் ஒன்று திரண்டு விடாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்கின்ற விஷயங்களைத்தான் சொன்னார்கள். சில நேரங்களிலே காவல்துறையினால், போலீசினால் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி வரும். அவ்விதமான நிலைமைகளில் மக்களிடத்திலே குழப்பம் வராமல், பிரச்சனை வராமல் நீங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்ற செய்திகளை கொடுத்தார்கள். ஆனால் கடைசியிலே, அதாவது இந்த அவர்களுக்கு கீழால் இருந்த அதிகாரிகளும் உபைதுல்லா இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய அவருடைய சில அறிவுறுத்தல்கள் மூலமாக அந்த நேரத்திலே சில பிரச்சனைகள் உருவாகிவிட்டன. ஆரம்பத்திலே அவர்கள் வருகின்ற பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 1000 இராணுவத்தினர்கள் அவர்களை வழிமறித்து விடுகிறார்கள். அவ்விதமாக வழிமறித்து அழைத்து கொண்டு வருகிற பொழுது கர்பலா என்கின்ற இடம் வரைக்கும் வந்து விடுகிறார்கள். கர்பலா என்கின்ற இடம் வந்த நேரத்திலே அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர்கள் அவர்களை அப்படியே வழிமறைத்து விடுகிறார்கள். இது ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக மாறிவிடுகிறது. ஆனால் அந்த நேரத்திலே இமாம் ஹுசைன் அவர்களோ அவர்களுடைய அந்த மக்களோ கொல்லப்பட வேண்டும் என்பது யாருடைய நோக்கமும் அல்ல. இவர்களும் கூட அங்கே போய் யுத்தம் செய்ய வேண்டும் என்று போகவில்லை. அங்கே இருந்த உயர் அதிகாரிகளுக்கு யுத்தம் செய்வது நோக்கமில்லை. அங்கே கிட்டே இருந்தவர்கள் இப்படியான குழப்பங்கள் வந்தவுடனே கடைசியிலே 2 பேருக்கு மத்தியிலும் அங்கே சண்டை மூண்டு விடுகிறது. கர்பலா என்கின்ற களத்திலே அங்கே சண்டை மூண்டு விடுகிறது. அவ்விதமான அந்த சண்டை உக்கிரமமாக மாறி கடைசியிலே அவர்கள் முற்றுகையிடப்பட்டு விடுகிறார்கள். எந்த அளவுக்கு வரலாற்றிலே சொல்லப்படுகிற செய்திகளை பார்த்தால் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி வந்து விடுகின்றன. அவர்களுக்கு அங்கே சாப்பாடுகள் கிடைக்க முடியாத அளவுக்கு அங்கே நெருக்கடிகள் வந்து விடுகின்றன. இவ்விதமான ஒரு சூழ்நிலை. அதே நேரத்திலே யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று கூஃபாவினுடைய மக்கள் கூப்பிட்டார்கள் அல்லவா, அவர்கள் யாருமே முன்னுக்கு வரவில்லை.
யாருமே உதவிக்கு வரவில்லை. ஏனென்றால் அன்றைய சூழ்நிலை அவ்விதமான முறையிலே பலமான இறுக்கமான காவல் படையுடைய இராணுவத்தினுடைய அவர்களுடைய அந்த நடவடிக்கை இருந்திருக்கலாம். அதனால் யாருமே அவர்கள் முன்னுக்கு வரவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த நேரத்திலே அவர்களுக்கு அதாவது கடைசியாக இந்த ஆஷுராவுடைய தினம் வந்து விடுகிறது. அந்த நாட்களிலே அவர்கள் 9வது நாள் 10வது நாளிலே அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். நோன்பு வைத்துக் கொண்டு இக்கட்டான 10வது நாளில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த சண்டை உக்கிரமமாக அடைந்து அதற்குள்ளே அவர்களிலே இருந்தவர்கள் அம்புகளையும் வில்லுகளையும் எறிய ஆரம்பித்து கடைசியிலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையிலே ஒரு அம்பு பாய்கிறது. அதன் பின்னால் அவர்களுடைய முதுகிலே ஒரு அம்பு பாய்கிறது. பாயக்கூடிய அன்பு அதாவது பின்னால் இருந்து முன்பக்கத்தை துளைத்து கொண்டு வருகிறது. அது அவர்களுடைய இதயத்தை துளைத்து விடுகிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலா களத்திலே அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். கடைசியாக அந்த இடத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த வரலாற்று செய்தி இது ஒரு சாதாரண அமைப்பிலே இலேசாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பரிதாபத்திற்குரிய ஒரு நேரம், பரிதாபத்திற்குரிய ஒரு இடம் என்பதை, கவலைக்குரிய ஒரு இடம் என்பதை அந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த இடத்திலே தான் அங்கே இருந்தவர்களிலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்தவர்களிலே கிட்டத்தட்ட ஒரு 72 பேர்கள் கர்பலா களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். 72 பேர்கள் மட்டும் அங்கே மரணித்தார்கள். மற்ற எதிர்த்தரப்பிலே இருந்தவர்களிலே சுமார் 88 பேர்கள் அவர்களும் அந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள். இமாம் ஹுசைன் அவர்களும் அவர்களுடைய மக்களும் கூட அங்கே வாளாவட்டியாக இருந்து விடவில்லை. தான் யுத்தத்துக்கு வரவில்லை, ஆனாலும் கூட அந்த இடத்திலே தனக்கு பிரச்சனை என்று வருகிற பொழுது எதிர்த்தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 88 பேர்கள் அந்த இடத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவ்விதமான இந்த வரலாற்று செய்தி ஒன்று அன்றைக்கு நடைபெற்றது. இவ்விதமான இந்த செய்தியை ஒவ்வொருவரும் நாங்கள் ஒரு இஸ்லாமிய வரலாற்றிலே பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன, அவற்றில் ஒன்றாகத்தான் இன்றைய காலகட்டத்திலே இருக்கிற நாம் பார்க்க வேண்டும். இதை வைத்துக்கொண்டு இப்போது ஒரு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஷியாக்கள் என்பவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்களையும் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள். குறிப்பாக ஈரானிலே மற்றைய பகுதிகளிலே இருக்கக்கூடியவர்கள் துக்க தினமாக அனுஷ்டிப்பார்கள். துக்க தினம் என்றால் இந்த முஹர்ரம் ஆரம்பத்திலே இருந்து கருப்பு ஆடைகளை உடுத்துவார்கள். அதே நேரத்திலே ஆஷூராவுடைய 10வது நாளிலே இரத்தங்களை சிந்துவார்கள். வாள்களை வைத்துக் கொண்டு அடித்துக் கொள்வார்கள், அல்லது இரும்பு கம்பிகளை வைத்து அடித்துக் கொள்வார்கள், அல்லது பல அமைப்புகளிலே தன்னுடைய உடம்பிலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டு இவர்கள் செய்வார்கள். இவ்விதமாக அவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கின்ற விடயங்கள் அல்ல. இமாம் ஹுசைனை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், மரியாதை செய்கிறோம். அவர்களை பேரை சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுகள், அஹ்லு பைத்துகள் என்று சொல்கிறோம். அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்களை இன்றும் நாங்கள் அஹ்லு பைத்துகள் என்று, குறிப்பாக எங்களது நாட்டிலே மௌலானாக்கள் என்று சொல்லுவோமே, இவர்கள் அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் தான். இந்தியாவிலே தங்கள் என்று சொல்லுவார்கள், மலையாளத்திலே அவர்கள் சாதாத்துமார்கள் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்களை இன்றும் நாம் கண்ணியப்படுத்துகிறோம். ஆனால் இலங்கையிலும் கூட இன்றைக்கு ஷியாக்களுடைய கொள்கை பரவி வருகிறது. இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இப்போது நமக்கு தெரியும், இஸ்ரேலை ஈரான் அடித்தது, அவ்விதமாக இஸ்ரேலை அது கடுமையான முறையிலே தாக்கியது. அந்த இடத்திலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், இஸ்லாமிய அடிப்படையிலே ஈரானியர்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரான யகூதிகளுடன் போராடுகிறார்கள். இந்த விஷயத்திலே நாம் எல்லோரும் ஈரானுக்கு ஒன்றுபடுகிறோம். அந்த இடத்திலே நாங்கள் கையை தூக்க முடியும். ஆனால் அவர்களுடைய ஈரானுடைய அந்த ஷியாக்களில் சுமார் ஒரு 12 பிரிவு இருக்கிறார்கள். அந்த 12 பிரிவுகளிலே ஒரு சிலர் கடும்போக்கானவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் இருக்கிறார்கள் கடும்போக்கானவர்கள். அது தனியாக சொல்லப்பட வேண்டிய, விளங்கப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். அதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனாலும் கூட இங்கிருந்து இன்றைக்கு, அதாவது இலங்கையில் இருந்து ஈரானுக்கு படிக்க செல்கிறார்கள். ஸ்காலர்ஷிப்பிலே அங்கே படிக்க செல்கிறார்கள். அங்கே படிக்க போனவர்கள் எவ்விதம் மதீனாவுக்கு போவதை போல அல்லது
இந்த ஈஜிப்டுக்கு போவதை போல மற்ற நாடுகளுக்கு போவதை போல ஈரானுக்கும் போகிறார்கள். அவ்விதமாக போய்விட்டு வந்தவர்கள் அவர்கள் படித்து கொண்டு வந்ததிலே இன்றைக்கு ஷியா கொள்கையை இலங்கையிலே பரப்புவதற்குரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பேஸ்புக்கை எடுத்தாலோ யூடியூபுகளை எடுத்துக்கொண்டாலோ முன்பெல்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு சுமார் இலங்கையிலே 100% 2% இந்த ஷியா கொள்கைகளை ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்களோ என்று நாம் எண்ணுகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அதனால் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும், அதே நேரத்திலே இஜ்மா கியாஸ் என்ற அடிப்படையிலே நம்முடைய இமாம்கள் அறிஞர் பெருமக்கள் இன்றைய காலகட்டத்திலே இலங்கை நாட்டிலே உலமா பெருமக்கள் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய கருத்துக்களைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேஸ்புக்கில் வருவதோ யூடியூபில் வருவதோ இவைகளெல்லாம் தீர்ப்பல்ல. அறிவுக்கு புறம்பாக, மார்க்கத்திற்கு முரணாக, குர்ஆனுக்கு முரணாக, ஹதீஸுக்கு முரணாக எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, ஷியாக்கள் என்பவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல கொள்கையுடையவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்போது மார்க்கத்துக்கு முரணாக பேசுவார்களோ, மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு பேசுவார்களோ, அவர்களும் அந்த இடத்திலே நாங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களுடைய கொள்கை பிழையானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அருமையான சகோதர பெருமக்களே, இந்த நடந்த செய்திகளிலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, யஸீத், முஆவியா இப்படிப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஷாஃபி இமாம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, இமாம் அவர்களே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் ஹசன் ஹுசைனுக்கு நடைபெற்ற விஷயங்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு இரத்த கரை, அந்த கரையை எனது கையில் பூசிக்கொள்ள நான் விரும்பவில்லை. யார் சொல்கிறார்கள்? இமாம் ஷாஃபி அவர்கள். அது ஒரு இரத்த கரை, அதை எனது கையில் பூசிக்கொள்ள நான் விரும்பவில்லை. அப்படி என்றால் இவற்றை நாங்கள் விமர்சிக்க கூடாது. சஹாபாக்களை குறை சொல்லவோ, முஆவியாவை குறை சொல்லவோ, யஸீதை குறை சொல்லவோ, அல்லது அப்படிப்பட்ட அதன் பின்னால் வந்த பல சஹாபாக்களை நாங்கள் திட்டுவதோ ஏசுவதோ இது ஒன்றும் கூடாது. நடைபெற்று இருக்கிறது. ஆனாலும் கூட அவற்றிலே இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டு பிரகாரம் நடந்திருக்கிறது என்ற அந்த ஒரு எண்ணத்திலே எல்லா சஹாபாக்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். எல்லா சஹாபாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். தாபிஈன்களை கண்ணியப்படுத்த வேண்டும். தப தாபிஈன்களை மதிக்க வேண்டும். 4 இமாம்களை, அதுபோன்ற எல்லா இமாம்களையும் மதிக்க வேண்டும். தஃப்சீருடைய முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் என்பவர்களை மதிக்க வேண்டும். ஏன் இன்று வரைக்கும் உங்களுக்கு இப்படி ஹுத்பா ஓதக்கூடியவர்கள், தொட வைக்கக்கூடியவர்கள், தீனுக்காக வேண்டி தனது கருத்துக்களை சொல்லுகின்ற உலமாக்கள் வரைக்கும் அத்தனை பேரையும் மதிக்க வேண்டிய கடமை பொதுமக்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. அவர்களை விமர்சித்து நீங்கள் உங்களது கைகளில் அசிங்கங்களை, இரத்தங்களை பூசிக்கொள்ள வேண்டாம் என்பது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹுத்பாவின் மூலமாக நான் சொல்லுகின்ற விஷயமாக இருக்கிறது. ஆகையினால் அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமான இந்த விஷயங்களை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதம் புரிந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய வழிமுறைகளை, அல்லாஹ் ஏற்பாடு செய்த விஷயங்களை எல்லாம் நம்மளால் ஜீரணித்துக் கொள்ள எங்களது கடமை என்ற அடிப்படையிலே அந்த முறையில் தான் நாம் செயல்பட வேண்டும். குர்ஆனும் நமக்கு சொல்லித் தருகிறது, வமா கான லிமுமினின் வலா முமினத்தின், ஒரு முஃமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ, இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து ஏற்பாட்டில் கலாமிலே இருக்கிற ஒரு விஷயம் நடந்து விட்டால், அந்த விஷயத்திலே உங்களது கருத்துக்களை சொல்வதற்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யாரும் மாறு செய்வார்களோ ஃபக்கது லல்ல லலாலம் முபீனா, அவர்கள் வழிகட்டில் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, இந்த கருத்துக்களை உள்வாங்கி அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய உலமா பெருமக்களுடைய வழிகாட்டுதல்களை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் இவற்றை புரிந்து கொள்கிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், மேலான அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக. மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கும் செயல்படுவதற்கும் நீ கிருபை செய்வாயாக. சஹாபாக்களையும் தாபீன்களையும் அஹ்லு பைத்துகளையும் கண்ணியப்படுத்துவதற்கு எங்களுக்கு நீ கிருபை செய்தருள்வாயாக. எங்கள் அனைவருடைய நாட்டங்களையும் தேவைகளையும் நிறைவு செய்து தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா
أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قال الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. بارك الله لنا ولكم بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم، ملك بر رؤوف ورب حليم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله والمعانبة على ذكر الله. على خير الكلام كلام الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدث بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. من أطاع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فقد غوى. وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وتبعه أجمعين، خصوصا على خلفاء الراشدين المهديين سيدنا أبي بكر الصديق وسيدنا عمر بن الخطاب وسيدنا عثمان بن عفان وسيدنا علي بن أبي طالب وسيد الشباب أهل الجنة إمام الحسن والحسين رضي الله تعالى عنهم، وعلى جميع الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والأحياء منهم والأموات. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين. اللهم دمر أعداء الدين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم إنا نسألك الجنة ما يقرب إليها من قول وعمل، ونعوذ بك من النار ما يقرب إليها من قول وعمل، برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم ويهديكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم، والله أكبر.